ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறோம். சிக்கன் டீப் ஃப்ரை பண்ணுறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். தக்காளி, தேவையான அளவு காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். தயிர், வெங்காயம் வேணும், கடைசியில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி வச்சுட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ எல்லாம் இதில் கலந்துட பாருங்கள். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாம் போட்டேன். இப்போ ஒரு லெமனில் பாதி எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டோங்க. நல்லா கறியில் வந்து உப்பு காரம்லாம் சேர்ந்துருக்கும். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அடுப்பில் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம கறி ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ஸ்லோவிலேயே தான் வேகணும். இதுக்கு எந்த மசாலா, நம்ம கடையில் வாங்குற மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாங்க. நம்ம வீட்டிலையே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், எலுமிச்சை பழம், இந்த தக்காளி, இந்த ஃப்ளேவர்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ஸ்லோவிலேயே வேகட்டுங்க. சீக்கிரம் ஆகணுன்றதுக்காக 2 இடத்துல வச்சுருக்கேன் நான். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இது அப்படியே ஸ்லோவிலேயே குக் பண்ணணும். அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஓரம் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம வந்து வெங்காயத்தை வச்சிடலாம். இப்போ இது வெந்துருச்சு, சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை இப்போ நடுவில் அப்படி வச்சிடுவோம். வெங்காயம் வந்து பாதி தான் வேகணும். இது இடையில நமக்கு இது சாப்பிடும்போது வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அதே மாதிரி இதுலேயே அதே மாதிரி வெங்காயம் வச்சிடலாம்.